ஹாய் ஆல், டுடே ஹஸ்பண்ட் காஃப். வீட்டில் ஆரஞ்சு இருக்கனாலவோ என்னவோ தெரில, இப்போலாம் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்க டைமெல்லாம் ஆரஞ்சு ஜூஸ் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் துணியெலாம் மிஷினில் போட்டிருந்தேன். ஸோ ஆல்ரெடி காய போட்டிருந்த துணியை நான் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் ஹஸ்பண்டும் பையனும் மிஷினில் துணி ஓடி முடிச்சதுக்கப்புறம் அவங்க காய போட்டு வந்துட்டாங்க. லஞ்ச் என்ன பண்ணலாம்னு ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு ஆர்டர் போடலான்னு ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தா எங்களுக்கு செட் ஆனால் பையனுக்கு சாப்பிட்ற மாதிரி இல்லை, பையனுக்கு சாப்பிட்ற மாதிரி வாங்குற ஹோட்டலில் எங்களுக்கு பிடிக்கல. ஸோ ஓகே, வீட்டிலேயே பண்ணிடலான்னு வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வெஜிடபிள் பிரியாணி மாதிரி 1 pot ரைஸாக வச்சிடலான்னு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு ரைத்தா மட்டும்தான் வச்சுருந்தேன். பிகாஸ் கொஞ்சம் ஈவினிங் வெளியில் போகிற வேலை இருந்தனால எதுவும் மிச்சமாகாத மாதிரி குக் பண்ணணுன்னு ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். யூஸ்வலாக இந்த வெஜிடபிள் பிரியாணிலாம் பண்ணுறப்போ சம்டைம்ஸ் கொஞ்சம் சாதம் ஒட்டி வரும், ஒரு கொஞ்சம் காரம் அதிகமாகிடும், அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த டைம் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. ரொம்பவே காரம் எல்லாமே பையனுக்கும் எங்களுக்கும் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி கரெக்டாகவே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறம் பையனுக்கு போட்டு ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் நானும் குளிச்சுட்டு வந்து நாங்களும் சாப்பிட்டோம்.